ஹாய் விவர்ஸ், வணக்கம். மாந்திரிக கலையின் மாந்திரிக விட்டை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னாக்கா காமசாஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். யாரும் தவறாக நினைக்க வேணாம். இது வாழ்க்கையில், மனிதர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அங்கம். ஏன்னா இது வந்து சரியாக அமையதுனால தான் பல குடும்பங்களில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கள்ளக்காதல் அப்படி இப்படி சில விஷயங்கள் நடக்குது. இதை விளக்கமாக நான் சொல்கிறேன். இதை சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள், காதலில் பிரச்சனைகள் வராது. ஏன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். அதாவது இந்த காமசாஸ்திரத்தில் பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வகை பெண்களுக்கும் உடல் அமைப்பு ஒரு மாதிரியாக இருக்கும். அவர்களோட உணர்வுகள் வேறு மாதிரி இருக்கும். அவர்களோட மனநிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனாக்கா பெண்களை 7 வகையாக பிரிப்பாங்க. 7 வகையாக பிரித்து அது எந்தெந்த வகை, எந்தெந்த பருவநிலையில் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும், என்னென்ன மனநிலையில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னக்கா இந்த காமசாஸ்திரம், இந்த நூல் விளக்கம் பற்றி நம்ம பார்த்துக்கோம். இந்த காமசாஸ்திரம் நான் சொல்கிறது வந்து ஆதி சங்கராச்சாரியார் அப்படிங்கிறார்ல, அவருடைய காமசாஸ்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பல நூல்லாம் இயற்றியிருக்காரு. அவர் ஸ்தோத்திர கிருதங்கள், பாக்கிய கிருதங்கள், பிரகண கிருதங்கள் அப்படின்னு 3 வகையான நூல் வந்து ஈஸ்வர பக்தியும் ஞானம் அடைவதற்கான சாதனைகளும் அதில் வந்து இந்த காமசாஸ்திரத்தில் இருக்குது. ஸ்ருதி யுக்தி, அனுபவத்தால் உண்மையை உணர்ந்த மகான் இவர் அப்படிங்க. மேலும் தன்னோட அனுபவத்தை வந்து எங்களுக்கா சாஸ்திரங்களாக அவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சாஸ்திரங்களில் காமசாஸ்திரம் ஒன்று, விவேக சூடாமணியம் ஒன்று. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னக்கா பெண்களை வந்து 7 வகையாக அவர் சொல்லியிருக்காரு. 7 வகையாக சொல்லியிருக்காருனாக்கா அதை ஒவ்வொரு நிலையும் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ என்னன்னாக்கா இந்த காமசாஸ்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். என்னன்னாக்கா காசி நகரத்தை ஆண்ட ராஜா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வாலிபராக இருந்திருக்காரு. அவரோட ஆயுள் காலம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னாக்கா அவரோட ஆயுள் காலம் குறையும் போது இவரை வந்து என்ன சாமி இதுன்னு கேட்டிருக்காங்க, இவரோட ஆயுள் பலம் எப்படி இருக்குன்னு. அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அவரோட ஆயுள் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறைவாக இருக்குங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னாக்கா, தன்னுடைய சிஷியர்கள்ட்ட இந்த உடலை பாதுகாத்து, தன்னோட உடலை பாதுகாத்து வைங்கன்னு சொல்லி அந்த காசிய நாட்டை ஆண்ட ராஜா இறந்த பிறகு அவரோட உடலில் இந்த சங்கராச்சாரியார் என்ன பண்ணுறானாக்கா, தன்னோட உடலை விட்டு அவரோட உடலை கூடு பாயும் வித்தையில் அந்த காசி ராஜாவோட உடம்புல இவர் இறங்கிட்டார். காசி ராஜா இறந்த பிறகு அவரோட உடம்புல இந்த ஆதிசங்கரர் வந்து கூடு விட்டு கூறு மாறுறாரு. கூடு மாறின பிறகு என்னன்னாக்கா, மற்றவங்க எல்லாருமே அந்த காசிராஜன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து என்னன்னாக்கா, அந்த காசிராஜனோட உடலை விட்டு அவரோட ஆவி பிரிஞ்ச பிறகு அடுத்த நிமிஷமே சங்கரோட ஆவி கூடு விட்டு கூடு பாஞ்சு காசிராஜன் உடம்புல இறங்கின பிறகு இவர் வந்து காசிராஜன் இறந்தது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே என்னன்னாக்கா, இவர் காசிராஜன் எப்போதும் போல் வர்ற மாதிரி இவர் எழுந்து வராரு. வரும்போது என்னன்னாக்கா, அவர்களுக்கு இப்போது ராஜ மரியாதை இவருக்கு அந்த காசிராஜனோட இருக்கிற ஆதிசங்கரருக்கு கிடைக்கிது. இப்போ அந்த ஆதிசங்கரங்கிற மறந்துடும், காசிராஜங்கிற கதாபாத்திரத்துக்கு வருவோம். அப்படின்னாக்கா அவர் ராஜாங்கிறதுனால அவர் அந்தப்புறத்துக்கு போகிறாரு. அந்தப்புறத்துக்கு போனவுடனே என்னன்னாக்கா, அந்தப்புறத்தில் பல பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்களோட இவர் வந்து என்னன்னாக்கா சல்லாபத்தில் ஈடுபடுறாரு. சல்லாபத்தில் ஈடுபடும்போது இவர் ஒவ்வொரு பெண்களோட குணாதிசயங்கள் அப்படிங்கிறத இவர் எனக்கா கணிக்கிறார். இப்போ காசிராஜனாக இருந்த ஆதிசங்கர் என்ன பண்ணுறாங்க, ராணியோட முதல்ல போய் சுக அனுபவம் ஈடுபடும்போது என்னக்கா ராணியோட குணநலம் எப்படிங்கிறத தனியாக சொல்கிறாரு. அதே போல் அங்கே இருக்கிற அந்த பெண்களோட ஒவ்வொருத்தர் கூடும்போதும் ஒவ்வொருத்தர் குணநலம் எப்படிங்கிறத தனியாக கணிக்கிறாரு. கணித்து இதை முடிச்சு தான் கடைசியாக தன்னோட மதன காமனூரில் இந்த காமசாஸ்திரத்தை அவர் தன்னோட அனுபவத்தை ஏற்றார்.
ஈற்றி என்னன்னாக்கா மறுபடியுமே என்னன்னாக்கா அந்த காம சாஸ்திரத்தை ஏற்றின பிறகு காசிராஜன் உடலை விட்டு மறுபடியும் வெளில வந்து தன்னுடைய பூதர்களுக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாரு. சேர்ந்த பிறகு என்னன்னாக்கா இந்த காம சாஸ்திரம் அவர் கணிச்சு எந்த வகையான பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள எப்படி திருப்திப்படுத்தணும், உடல் அளவுலையும் மனசளவுலையும் அப்படிங்கிறத இந்த காம சாஸ்திரம் மூலம் நமக்கு சொல்லியிருக்காரு. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த 7 வகை பெண்களோட நிலையை பார்ப்போம். பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், இதுதான் 7 வகை. இந்த 7 வகையில் அந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கும். அதை பார்ப்போம். பேதை அப்படிங்கிறதுனா 7 வயசு குழந்தை. பேதைங்கிறது 7 வயசு பெண் குழந்தை. பதுமைனா 9 வயசு குழந்தை. மங்கைனா 12 வயசு குழந்தை. மடந்தைனா 16 வயசு. அறிவைனா 18 வயசு. தெரிவைனா 20 வயசு. பேரிளம் அப்படின்னாக்கா 32 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் தான் பேர் இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னாக்கா இந்த பருவத்தோட விளக்கங்கள் பார்ப்போம். பேதை பருவம், இது கன்னி பருவம் இல்லை, அதை பற்றி இங்கே நம்ம பேச வேண்டியதில்லை. அதே போலனாக்கா பதுமை பருவம், இது வந்து 9 வயசுங்கிறதுனால இதையும் பற்றி நம்ம பேச தேவையில்லை. மங்கை பருவம், மங்கை பருவங்கும்போது என்னன்னாக்கா அந்த 12 வயசு பெண்ணோட அந்த ஹார்மோன் வேலை செய்கிறது அப்படிங்கிறத அதோட ஆரம்ப நிலையை தான் அந்த 12 வயசு பெண் மங்கை பருவத்தில் அது விவரிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் மடந்தை பருவம், மடந்தை பருவம் பெண் வந்து அந்த டீன் ஏஜெல்லாம் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கல, அதுதான் அந்த மடந்தை பருவம். அப்போ என்னன்னாக்கா அவங்கள நம்ம கவர் பண்ணாக்கா உடலில் வாசனை திரவியங்கள் இது மாதிரி விஷயங்களில் தடவி அவங்கள்ட்ட கவர் பண்ணணும் அப்படின்னு பொதுவான இதை சொல்லியிருக்காரு. அதனாக்கா அடுத்து அறிவை பருவம், அறிவைனாக்கா சொன்னல 18 வயசு, அது அந்த பருவம் என்னன்னாக்கா அந்த சிம்டம்ஸு அப்போ தான் 3ஆவது ஸ்டேஜுக்கு போகும் அது. அதே போல் வந்து தெரிவை பருவம், அதே போல் அந்த மேலே சொன்ன எல்லாமே 20 வயசுக்கு மேலே இந்த சிம்டம்ஸ் வந்து எல்லாமே இங்கே தெரியும். அதே பேரிளம்பெண் அப்படிங்கும்போதுனாக்கா அந்த 4 நிலையம் இருக்குல்ல, அதை தாண்டி வந்து தான் இந்த பேரிளம்பெண், அது 32 வயசுக்கு மேலே இது எல்லாமே இதில் வரும். அதேனாக்கா ஒரு பெண் ஒருத்தன் தன்னுடைய மனசையும் உடம்பையும் விரும்புகிறாங்கிறத, அவனோட ஆசைக்கு எப்படி இணங்கி வருவாங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ஆண் வந்து பெண்ணோட முகத்தை தொடர்ந்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் வந்து அவளை விரும்புகிறான். அதே போல் ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட முகத்தை தொடர்ந்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாக்க அவன் வந்து அவனை விரும்புகிறான்னு அர்த்தம். அதே போல் ஒரு பெண் அவனை பார்க்க அவன் பின்னால் பார்த்தா இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு ஆண் பார்க்கும்போது அவளும் அவனை வந்து சம பார்வையில் பார்த்தா அவனை அவள் விரும்புகிறான்னு அர்த்தம். அவன் அவளை பார்க்கும்போது அவள் ஓரக்கண்ணால் அவனை பார்த்தா அவன் மீது அவளுக்கு ஆசை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அவனை அண்ணந்து பார்த்துட்டு பார்க்காம இருந்தால் இவன் வந்து மனித பிறவி. அவன் காலை முதல்ல பார்த்துட்டு அவன் முகத்தை பார்த்தா அவன் நல்ல பெண் அப்படின்னு காமசாஸ்திரம் சொல்லுது. அவன் அவளிடம் இருந்து ஒரு வெகு தூரம் சென்ற பிறகு திரும்பி பார்த்தா அவன் மீது ஆசை இருக்குன்னு அவளுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் அவன் பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் அவனை பார்த்தா அவளுக்கு அவன் தகுதியானவன் அப்படின்னு காமசாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? அதே போல் என்னன்னாக்கா பெண்களை வந்து 8 தத்துவமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 8 தத்துவம் என்னங்கிறத பார்ப்போம். அந்த 8 தத்துவத்துக்கான விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஏன்னா இது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது. ஏன்னா அது நம்மள்ட்ட மசிய மருந்து கேட்குறாங்க. அந்த பிரச்சனைகள் வந்து
இந்த மை மருந்து இல்லாமலே சுமூகமாக முடிக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். யாரும் தயவு செஞ்சு தவறாக நினைக்க வேண்டாம். சரிங்களா? சரி, வாங்க அந்த 8 வகை பெண்களை போய் பார்க்கலாம். தெய்வ தத்துவம், முனி தத்துவம், நாக தத்துவம், கந்தர்வ தத்துவம், பூத தத்துவம், அரக்கி தத்துவம், இயக்கி தத்துவம், பிசாசு தத்துவம். இதை 8 வகையாக பிரிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன். தெய்வ தத்துவம், முனி தத்துவம், நாக தத்துவம், கந்தர்வ தத்துவம், பூத தத்துவம், இயக்கி தத்துவம், அரக்கி தத்துவம், பிசாசு தத்துவம். இதுதான் 8 வகை பெண்கள். நம்ம இது 8 வகை பெண்கள். இந்த 8 வகை பெண்களுக்கு ஒவ்வொருத்தரோட கேரக்டர், மனநலம் எப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ந்து வந்துகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.